ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட எதுக்காக இந்த விஷயத்த ஒன்றுமே நான் சொல்ல வரல அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் சொல்கிறீங்கிறத காட்டியும் நம்மள அதில் எந்த இதுக்குமே நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணணும். முடிவு பண்ணால் தான் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நம்ம அந்த விஷயத்தில் முடிவு பண்ணுறதுக்கான காரணங்களுங்கிறது நம்மளுக்கு அதுக்கு வேணும் அப்படிங்கிறத காட்டி தான் நான் எல்லாமே நடந்துக்கிற விதம் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே புரியாமல் இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரத்தில் எதையாக இருந்தாலும் நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஆர்வங்கிறது இருக்கணும்ல. ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லாதப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கிறப்போ அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக அவங்களுக்கே அந்த விஷயத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறது புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதெல்லாம் இப்போதைக்கு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு இதுக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்காம இருக்காது. நம்ம அதுக்கு மேலே எதாக இருந்தாலும் இனிமேல் பார்த்துக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு சில விஷயங்களில் முடிவு எடுக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே நமக்குள்ளேயே முடிவு எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் சரியில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயங்களும் உண்மை தான். ஆனால் எங்களுக்கு அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, இல்லாத விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் நம்ம இது பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டு இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களில் நடக்கிற விஷயங்களை நடந்திருக்கு நடக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்கக்கிட்ட நம்ம எதையும் பேசி இப்போ ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. பேசுகிறனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் மாறுதலான விஷயங்கள் தான் நடக்கும் வாழ்க்கையில். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதையும் சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். சமாளிக்கிறதுக்கான பக்குவங்கிறது நம்மள்கிட்ட கிடையாது தான். இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எதையாக இருந்தாலும் ஓரளவு நம்ம பார்த்துக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதானே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் குழப்பமான விஷயங்களை நம்ம என்றைக்குமே எடுத்துகிட்டு வாழ்க்கையில் போயிட்டுருக்கக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறது எல்லா விஷயமும் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதில் நம்மளால் எதையும் சொல்ல முடியக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை தான். இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் போகணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளால் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எதுலேயுமே நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுத்தோன்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு கரெக்டாக நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் முடியாத விஷயமாவோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பேசுகிற மாதிரியான விஷயங்களாகவும் இருந்தால் தான் நம்மளுக்கு அதில் நிறையா ஒரு குழப்பங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கிறப்பயே அதையெல்லாம் நம்ம தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.